ஹலோ மக்களே, 167 எபிசோடுக்கு பெறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சிசிமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்க்க ஒரு ஓட்டை விழுந்திருக்கு ஒரு கதவுல. என்னன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கான். பார்த்தா கீழே வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் எட்டி பார்க்க போறான். பார்த்தா தவறி உள்ள விழுந்திருக்கான். அப்படியே போயிட்டு ஒரு கரையில பிடிச்சி வெளியே தள்ளுது. ஒன்று மிதந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ அங்கே நிற்கான். பார்த்தா ஒரு மாதிரி மயக்கத்தில் நிற்கான். பார்த்தா அவன் காலை பிடிச்சி ஒருத்தன் இழுத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நருட்டோ கெஞ்சுட்சு பேரலிசிஸ்ல இருக்கான். அவனுக்கு அப்படி பழசெல்லாம் காட்டுத மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. சிசிமா சின்ன வயசுல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோன்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம சிசிமா கத்துதான். நருட்டோ வெளியே வாடான்னு சொல்லிட்டு சிசிமா கத்த நருட்டோக்கு முழிப்பு வருது. அதுக்கப்புறம் பார்த்தா லார்ட் மோசா வந்து அவனை காலை பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ அதுல இருந்து தப்பிக்கலான்னு பார்க்க ஆனா முடியல. தப்பிக்கலான்னு பார்க்க பார்த்தா குணா இதுக்கு கழுத்துல குத்தான். அவன் அதுல இருந்து தப்பிச்சு போறான். லார்ட் மோசா நருட்டோ ஒரு வழியே வெளியே வந்துட்டான். சிசிமா நீ தான் என்னை காப்பாத்தினியா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். நீ கத்தனால தான் வெளியே வந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் வெளியே வந்து பாரு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு எனக்கு பரவாயில்லன்னு சொல்றான். உடனே சிசிமா சொல்றான் டோக்கியோ வர காப்பாத்துன்னு சொல்றான். பார்த்தா லார்ட் மோசா வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். உடனே மோசா சொல்றான் என்னோட உண்மையான முகத்தை நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வீசுதான். பார்த்தா அவன் சொல்றான் என்னோட பேர் ஹோக்கி அப்படின்னு சொல்றான். அவன் அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப இளமையா இருக்கான். அவன் சொல்றான் நானே உங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு இந்த லேண்டை நான் கைப்பற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சடனா வாட்டர் டிராகன் ஜுட்சுவை போட்டு விட்டான். பார்த்தா அது கக்காஷி ஆல்ரெடி இதை போட்டது. பார்த்தா அவன் போட்ட உடனே நருட்டோ அங்கிருந்து தப்பிக்கான். சிசிமாவும் தூக்கி தப்பிச்சிட்டான். அதுக்கு மேலே அவன் 2 சுருங்கினத்துக்கு வீசுறான் நருட்டோ மேல. பார்த்தா ரத்தம் தெறிக்கி. என்னன்னு பார்த்தா சிசிமா உள்ள வந்து விழுந்துட்டான். டோக்கி கத்துதா சிசிமான்ட்டு. உடனே நருட்டோ கேட்க நீ ஏன்டா உள்ள வந்தன்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கேன்னு கேட்கான். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் சிசிமா. அதுக்கப்புறம் பார்த்தா சிசிமான்னு ஒரு சத்தம் கேட்க பார்த்தா லேடி டோக்கி தான் கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சிசிமா சிரிச்சுக்கிட்டே சொல்றான் எனக்கு சின்ன வயசுல நடந்ததுல எனக்கு ஞாபகம் இருக்கு டோக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படியே பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவ கூட இருந்ததெல்லாம். உங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி லேண்ட் ஆஃப் பேர்டை வந்து திரும்பி ரீசெலக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான் உனக்கு டோக்கி மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாவுது மாதிரி ஆகுதான். நீ வாங்கி தந்த ராமன் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். நான் உனக்கு திரும்பி வாங்கி தரேன்னு சொல்றான். தேங்க்யூ நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடிட்டான் அவன். உன்னை சிசிமான் கத்துதா. உடனே வந்து ஹோக்கி சிரிக்கான். உடனே ஹோக்கி சொல்றான் இவங்களும் ஒரு ஆளா, இந்த ஊர்ல ஒரு சின்ன சிப்பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பேசணும்னு சொல்லிட்டு நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். அந்த ஊருக்காண்டி அவன் என்னென்னலாம் செஞ்சான்னு உனக்கு என்னடா தெரியும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் நருட்டோ. உடனே அவன் சொல்றான் உன் கதையை நான் முடிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு ஹோக்கி சொல்றான் ஜெயிண்ட் ஓர்டெக்ஸ் ஜுட்சுவை போட்டு விடுதான். பார்த்தா சுனாமி மாதிரி வருது. பார்த்தா போட்ட போல நருட்டோ மேல போட்டு விட்டான். நருட்டோ என்ன ஆனானே தெரியல. அதுக்கப்புறம் இங்க டென்ட்டனை கட்டுறாங்க. டென்ட்டை நொறுக்குதா. அப்புறம் நெஜியை கட்டுறாங்க. நெஜி ஜென்டில் ஃபிஸ்ட்டை போட்டு அடிச்சு நொறுக்குதான். அதுக்கப்புறம் நம்ம கக்காசி பிரித்து எரிதான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்தா ப்ளூ தலையை வந்து கக்காசியை போட்டு அடி நடிக்கான். காப்பி நிஞ்ச பெரிய ஆள் நினைச்சேன், ஆனா நீ வேஸ்ட்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரே வெட்டா விட்டுதான். பார்த்தா 2 துண்டா போயிட்டான். பார்த்தா அது வந்து சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு. உடனே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கான். டேய் உனக்குலாம் என் சரிங்கனை யூஸ் பண்ணுக்கு நீ தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி ஒரே நெரிச்சிட்டான். அதுக்கப்புறம் நெஜியை கட்டுறாங்க. நெஜி வந்து நருட்டோவை காப்பாற்ற வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே தண்ணி விடுறதை பார்த்துட்டாங்க. நம்ம இதுக்குள்ள போகணுமான்னு சொல்லிட்டு கக்காசி சொல்றான் கண்டிப்பா நம்ம போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹோக்கியை காட்டுறாங்க. கொல்ல பிளானை போட்டுட்டான் டோக்கியை. அதுக்கப்புறம் அவன் சொல்றான் உன்னை நான் கொல்லன்னு நினைக்கலானே, அந்த இடம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றான். உங்க அப்பாவும் உன் தம்பியும் இருக்க இடத்துக்கு உன்னை அனுப்புறேன்னு சொல்றான். உடனே அவன் சொல்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை கொன்னுக்கோ, ஏன்னா என்னால் ரிவெஞ்சே எடுக்க முடியல, நான் இனிமேல் வாழ்ந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சொல்றான் சரி நீ சாவதுக்கு தயாராயிரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ அப்படியே அடிக்குள்ள போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா லார்ட் சாகியோட ஆவி வருது. உடனே அவன் சொல்றான் என் தங்கச்சியை காப்பாத்தி, என் தங்கச்சிக்கு வந்து ஒரு வாட்சை கொடுத்துருக்கேன், அவள் ரிவெஞ்ச் மூலியமா உள்ள அடங்கி போயிட்டா, அவன் என்னைக்கு ரிவெஞ்சில இருந்து வெளியே வராளோ அதுக்கப்புறம் தான் அந்த டைம் ஓடும், நீ இவளை போய் காப்பாத்துன்னு சொல்றான். சடனா மறைதான். நருட்டோ முழிக்கான். இப்போ வந்தது கனவா என்ன இளவடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே வெட்டலான்னு போறான். நம்ம நருட்டோ உடச்சுக்கிட்டு வரான் தண்ணியில இருந்து. அடிச்சு வீசுதான் ஹோக்கிய. அதுக்கப்புறம் சொல்றா நருட்டோ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உன் எல்டர் பிரதர் தான் நீ அனுப்பலான்னு சொல்றான். அவன் உன் எல்டர் பிரதரோட ஆசை என்னன்னா இந்த ஊரை வந்து நீ ஆளணும், நீ இந்த ஊரை மேன்மைப்படுத்தணும் தான் அவன் நினைக்கான். சிசிமாவோட ஆசையும் அதான், இந்த லேண்ட் ஆஃப் பேர்ட் கண்ட்ரி வந்து நல்லா வளரணும்னு சொல்றான். உடனே ஹோக்கி டென்ஷன் ஆயிட்டு அவங்க கதை இங்கே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சுரிங்கனத்துக்கு வீசுறான். நருட்டோ குணாயை வச்சு தடுத்து அடிக்கான். உடனே நருட்டோ சொல்றான் ஹோக்கி நீ இந்த ஊரை ஆளன்னு நினைக்க, அதை உன்னால முடியவே முடியாது. யார் ஒருத்தர் ரிவெஞ்சுக்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனால இந்த ஊரை ஆளவே முடியாது. கெட்டன்னு முடிச்சவனால இந்த ஊரை ஆள முடியாது. யாருக்கு பியூர் ஹார்ட் இருக்கோ அவனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றான். நீ என்ன சொன்னாலும் உன் கதையை முடிச்சிடும்னு சொல்றான் ஹோக்கி. நம்மால் உடனே மல்டி ஷடக்லோன் ஜுட்சுவை போட்டு விட்டான். அவன் அவன் சொல்றான் என்னடா உனக்கு மட்டும் தான் தெரியுமா நான் போடுறதுன்னு சொல்லிட்டு மல்டி ஷடக்லோன் ஜுட்சுவை போட்டு விட்டான். பார்த்தா அவனும் அதிகம் ஆள வர வச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வேகமா அடிக்கலான்னு வரான். என்னோட உண்மையான ஆளை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு உடனே நருட்டோ வேகமா வந்து அடிக்கலான்னு பார்க்கான். பார்த்தா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி மறைதான். அவனால தொடக்கூட முடியல. யார் ரியல்னே அவனால கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு என்ன செய்யனே தெரியல நருட்டோக்கு.
பார்த்தா அவன் உடனே தண்ணிக்குள்ள வந்து வெளியே வந்து நருட்டோ போட்டு வெளுக்கான். வெளுத்தெறிஞ்சிட்டு எல்லாம் உடையுது. கடைசியில் ஒருத்த மட்டும் அப்படியே படுக்கான். பார்த்தா பிச்சு ஒரு 10 ஷேடோக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே சொல்றான் ரியல் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு. உடனே ஹோக்கி சொல்றான் உன்னோட கெப்பாசிட்டி அவ்வளவுதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட க்ளோன் ஜுட்ஸு உடச்சிட்டு அவன் கதை இங்கே முடிக்க போறான்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ சொல்றான் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுவும் ஷேடோ க்ளோனு. நம்மளால இன்னொரு க்ளோன்கெல்லாம் வச்சு அடின்னு அடிக்கான். அதுக்கப்புறம் நம்மளால டென்ஷன் ஆயிட்டான். சடனா வயிற்றுல மிதிச்சு உசுமாக்கி பராஜா போட்டு அடிக்கான். நருட்டோ உசுமாக்கி பராஜ்னு ஒரே அடிக்கான். செதறிட்டான் ஹோக்கி. அதுக்கப்புறம் இங்கே டோக்கியை காட்டுறாங்க. டோக்கி வேகமாக கரைக்கு வாரா. சிசிமான்னு அழுதுகிட்டே இருக்கா. என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா விடிஞ்சிரே செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா சிசிமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் மூச்சு கூட விட மாட்டேக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ கட்டுறாங்க. அவன் ஹோக்கியை கயிறை கட்டி போட்டு கரைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிசிமா அழுதுகிட்டே இருக்கா. பார்த்தா கண்ணீர் துளி அவன் மேலே உள்ள சடனா முழிக்கான். அவன் அதுக்கப்புறம் தான் சந்தோஷமே படுறா. சிசிமா நீ உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்க அவா. சிசிமா சொல்றான் நருட்டோ நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு. உடனே நான் வந்த மிஷன் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சாகி இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனோட ட்ரீமே இதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. என்னோட பிரதர் என்ன சொன்னான்னு கேட்க ஆவா. உன்னோட டைம் வந்து ஸ்டாப்பா இருக்கு. அதை வந்து தள்ளதுக்காண்டி தான் என்கிட்ட சொல்லியிருந்தான். அதை நான் செஞ்சேன். இதுக்கப்புறம் டைம் ஸ்டார்ட் ஆயிருன்னு சொன்னான். இப்போ பாருன்னு சொல்றான். பார்த்தா அந்த டைம் திரும்பி வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு எப்பவும் போல. அதுக்கப்புறம் பார்த்தா கக்காஷி கத்துறான் நருட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டென்டன் கத்துறான் நருட்டோன்னு சொல்லிட்டு. நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்றான் நருட்டோ. அதுக்கப்புறம் நருட்டோ சுகமாவே இருக்க. அந்த மோச போய் காசு தரேன்னு சொல்லிட்டு அதுவும் பொய்யான செக்கை தந்திருப்பான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அப்புறம் கக்காஷி சொல்றான் இப்போ பாரு அவர் ரிவெஞ்சை வந்து விட்டுட்டா. இப்போ நல்ல பொண்ணா வந்து நிக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியே வாரா. கக்காஷியே ஷாக் ஆகுறா அவ அழகா பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்து உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ சொல்றா நான் ஃபியூடல் லார்டு வந்து பதவியை வந்து இவனால பொய்யா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் பேரை சொல்லி நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா அவா. நான் இந்த ஊர்ல ஃபியூடல் லார்டா இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. ஆனா நீங்க நினைச்சா முடியும்னு சொல்றா அவா. என்னை விட இந்த ஊரை லவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க அப்பா எங்க அண்ணன் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சிசிமா அப்படின்னு சொல்றா அவ. உடனே அவ சொல்றா ஆனா நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ஊரை நான் நல்லபடியா ஆட்சி ஆளுவேன்னு சொல்றா. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சரின்னு சொல்றாங்க. தேங்க்யூன்னு சொல்றா. இனிமேல் இருந்து ஊரை நல்லா பாப்பேன்னு சொல்றா அவ. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி நருட்டோ தான் எனக்கு பாடத்தை புகட்டினா. நான் இதுல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்காங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்றான் நருட்டோ. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான் நான் அடுத்த வாட்டி மிஷனுக்கு இல்லாம வேற எதுக்காச்சும் சும்மா வரது மாதிரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வெளியவே போயிட்டாங்க அவங்க. உடனே கக்காஷி சொல்றா இனிமேல் இந்த லேண்ட் ஆஃப் பேர்டு வந்து உண்மையிலே நல்லா வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு. உடனே டென்டன் கேட்கா இந்த ஊர்ல உண்மையிலே கோஸ்ட் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நெஜி சொல்றான் இருந்துச்சுன்னு சொல்றான் அவன். எப்படி சொல்றேன்னு கேட்க நருட்டோ. நம்ம ஃபர்ஸ்ட் கர்ஸ் வரைய ஒருத்தனை பார்த்தோம் தெரியுமா. அப்ப நீ அடிச்ச பிறகு அவன் உடம்புக்குள்ள யாருமே இல்ல தெரியுமான்னு கேட்கான். உடனே பழசை யோசிக்காங்க. அப்ப பார்த்தா எம்டியா தான் இருந்திருக்கு. உடனே நருட்டோ சொல்றான் அது வெறும் ட்ரிக்கு தானே அது உண்மையாவான்னு கேட்கான். நான் என்னோட பேக்குகளை வச்சு பார்த்தேன் ஆனா உண்மையிலே ஆள்களே இல்ல. டென்டன் சொல்றான் ஆமான்னு சொல்றா. உடனே கக்காஷி சொல்றான் உண்மையிலே கோஸ்ட் தான் இருந்திருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ ஷாக் ஆகுறான். என்னது ரியல் கோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிறங்குதான். அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாங்க. See you, bye.